நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கும் என உளவுத்துறை கொடுத்த ரகசிய ரிப்போர்ட்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். தேர்தல் களம் என்றால் திமுகவினரை போல சுற்றி சுழன்று பணியாற்ற யாராலும் முடியாது என்று எதிர்க்கட்சியினரே வியக்கும் அந்த பழைய வேகம் இந்த தேர்தலில் முற்றிலுமாக முடங்கி கிடப்பதோடு அடிமட்ட தொண்டர்களிடம் காணப்படும் உற்சாகம் குறைவு கட்சி தலைமையை பெரும் பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது. இதற்கு காரணம் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளையோ அல்லது உட்கட்சி பூசல்களையோ கண்டுகொள்ளாமல் கோட்டை விட்டதுதான். ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தாலும் அது மிக குறைந்த இடங்களை கொண்ட பலவீனமான வெற்றியாகவே இருக்கும் என உளவுத்துறை கூறியுள்ளது. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற புதிதில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சுமார் 75% இடங்களை கைப்பற்றி விஸ்வரூபம் எடுத்த திமுக இன்று அதில் பாதியை கூட தக்க வைக்க முடியாமல் தத்தளிப்பதற்கு காரணம் தமிழகம் முழுவதும் தலைவிரித்தாடிய ஊழலும் லஞ்சமுமே ஆகும். உதாரணமாக மதுரை மாநகராட்சியில் நடந்த 200 கோடி ரூபாய் ஊழல் விவகாரத்தில் மண்டல தலைவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் மற்றும் மேயர் ராஜினாமா போன்றவை திமுகவின் நிர்வாக திறமையின்மையை ஊர் சிரிக்க வைத்தது. மதுரை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இதுபோன்ற தொடர் முறைகேடுகளால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தி தற்போது வாக்குப்பதிவிலும் பலமாக எதிரொலித்துள்ளது. திமுகவின் அசைக்க முடியாத பலமாக பார்க்கப்படும் உடன்பிறப்புகள் இன்று தலைமைக்கு எதிராக திரும்பியிருப்பதுதான் தோல்விக்கு காரணம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பல ஆண்டுகளாக ஜனநாயக முறைப்படி தேர்தல் மூலம் நிரப்பப்பட்டு வந்த கட்சி பதவிகள் இன்று மாவட்ட செயலாளர்களின் ஆசி பெற்றவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. தங்கள் குறைகளை தீர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு நிமிடம் காது கொடுத்து கேட்க கூட தலைமையிடம் நேரமில்லையே என ஊபிக்கள் கொந்தளித்து வருகிறார்கள். மேலும் உதயநிதியும் அவரது நண்பர்களும் கட்சி நிர்வாகத்தில் காட்டும் அதீத ஆதிக்கம் சீனியர் நிர்வாகிகளை கோபமடைய செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுகவுக்கு சாதகமான கருத்து கணிப்புகளை ஸ்டாலின் துளியும் நம்பவில்லை. அதனால்தான் அறிவாலயத்தில் எந்தவித வெற்றி கொண்டாட்டங்களும் இன்னும் ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. உண்மையில் முதலமைச்சர் ஸ்டாலினை திருப்திப்படுத்தவும் கட்சியில் தங்களின் செல்வாக்கை நிலைநாட்டவும் மகன் மற்றும் மருமகன் தரப்பு ஆடிய மாய நாடகம்தான் இந்த போலி கருத்து கணிப்புகள். ஆனால் உளவுத்துறையோ திமுகவின் தோல்வியையும் மக்கள் மத்தியில் எரியும் அதிருப்தியையும் ஆதாரங்களோடு முதலமைச்சரின் கையில் ஒப்படைத்து விட்டது. உண்மை நிலையை உணர்ந்து இப்போது பெரும் கலக்கத்தில் இருக்கிறாராம் ஸ்டாலின்.